Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குரோக்கு பாஸ்கெட்பாலோட சீசன் 1 எபிசோட் 6 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல காகமி வந்துட்டு கீசேக ஹைன்ஸ்டா ஷூட் பண்ணிருப்பாங்க. அதை வந்து நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்க எப்படி ஷூட் பண்ணனும் அதே மாதிரி கிளாஸ்ல அவங்க வாத்தியார் தலையிலேயே ஷூட் பண்றான். பயவுள்ள தூக்கத்துல கூட அவ்வளவு முன்பரமா இந்த ஒரு மேட்ச் பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். ஏன்டா நீ கிளாஸை கவனிக்காம தூங்கிக்கிட்டே கிடக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து கேட்க வந்தது ஒரு குத்தமாடா, இப்படி நீ அடிச்சவர் பாத்தியா, ஒழுங்கா நீ அப்புறமா ஃபேக்கல்டி ரூம்ல வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. அப்பதான் காகமி வந்துட்டு இரு, எனக்கு பின்னாடி தான் இவனுமே உட்காந்து தூங்கிட்டு இருக்கேன், இவனெல்லாம் யாருமே ஏன்டா ஒன்னும் கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியல. அதே மாதிரி மத்த எல்லா பசங்களையுமே காட்டுறாங்க. எல்லா பிளேயர்ஸுமே செம்ம டயர்டா தான் இருக்காங்க. நம்ம கேப்டனுமே கொண்டு நல்ல தூக்கத்திலே தான் கிடக்குறாரு. இதை நம்ம கோச்சுமே நோட் பண்றாங்க. ஜெனரேஷன் ஆஃப் பிராக்ல சேர்ந்த ஒருத்தன் இருக்கிற டீம் கூட விளையாடுறப்ப நமக்கு இவ்வளவு டயர்ட் ஆகுது அப்படின்னு நமக்கு இன்னும் நிறைய ஸ்டாமினா தேவை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னொரு செமஸ்டர் இருக்குது. ஆமா இன்னைக்கு தான் அந்த நாள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்க எல்லாருமே கூப்பிட்டு வச்சு வெளியே நின்று பேசுறாங்க. எங்களுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காகமி கேட்கறான். போயிட்டு பிரெட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சு சொல்றாங்க. என்னது பிரெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. மாசம் 27ஆம் தேதி மட்டும் நம்மளோட கேண்டீன்ல ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பிரெட் வரும். அது வந்துட்டு ரொம்பவே லிமிட்டடா தான் இருக்கும். அதை வந்து கண்டிப்பா இப்ப நீங்க வாங்கிட்டே வரணும். அது ரொம்பவே டெலிஷியஸா இருக்கும். வெறும் 2800 yen தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா அது ரொம்பவே அதிகமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஷாக் ஆகுறாங்க. ஆனா இதுக்காக ஒண்ணு நம்ம மட்டும் போட்டி போட்டு வாங்க போறது இல்ல, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாங்க. வெறும் பிரெட் தானே வாங்கணும், இது ரொம்பவே சிம்பிள், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். அஞ்சாரி ஹியூகாவுமே வந்துட்டு அவன் கையில காசு தரேன், யூசுவலி செகண்ட் இயர்ஸ் தான் இதுக்கு பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒருவேளை உங்களால வாங்க முடியாம போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட இந்த காசெல்லாம் நான் திரும்ப கேட்க மாட்டேன், அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்ல, ஆனா அதுக்கு பதிலா நம்ம கொடுக்குற ஒர்க் அவுட் 3 மடங்கு அதிகமா தருவேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் பயந்துடுறாங்க. நீங்க எல்லாரும் கேண்டீன் கிட்ட போயிட்டு பார்த்த உடனே அப்படியே செத்துட்டாங்க. அங்க பார்த்தா எக்கச்சக்க பேர் கூட்டமா நின்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பிரெட்டுக்காக. ஆகமியுமே இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்னனாலும் பரவாயில்ல போய் தான் ஆகணும், ட்ரிபிள் மடங்கு ட்ரைனிங்ல என்னால சத்தியமா பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றான். ரைட், நான் அப்ப முத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஓடி போறான். அவன் கூட்டத்துக்குள்ள போன வேகத்துக்கு அப்படியே கூட்டத்தொட்டு பறந்து வெளியே தெரிச்சிட்டான். அங்க பார்த்தா ஃபுட்பால் டீம் அப்புறம் இந்த சுமோ கைஸ் வெயிட் லிஃப்டிங் பண்றவங்க எல்லாரும் பல்கா நின்னுகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் தாண்டி போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப பயந்துறாங்க. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, அப்படின்னா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி கத்திக்கிட்டே ஓடி போறான். அவனும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் பேரை தாண்டி உள்ள பூந்து போக ட்ரை பண்றான். பட் அவனால முடியல, அவனையும் தூக்கி போட்டுறாங்க வெளியே. இப்ப நம்ம 3 பேர் சேர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருந்த 3 பேர் சேர்ந்து ஓடி போறாங்க. போன வேகத்துக்கு 3 பேர் 3 மூளைக்கு அப்படியே பறந்து உழுகுறாங்க. விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதே மாதிரி வந்துகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி வந்து பறந்துகிட்டே தான் கிடக்குறாங்க. அவங்களால உள்ள போகவே முடியல. அப்போ காகமி வந்து ஒருத்தனை அப்படியே தூக்கிட்டு மன்னிச்சிடறான் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை துண்டா தூக்கி போட்டுறான் மேல. அவனை தூக்கி போட்டுட்டு அவன் மேல இவன் அப்படியே டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கான். சரி முன்னாடி வந்தாச்சு அவ்வளவுதான் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப அவன் என்ன ரிவர்ஸ் கீர் போட்டு மறுபடியும் பின்னாடி வர ஆரம்பிச்சிடறான். பார்த்தா எல்லாம் பின்னாடி தள்ள ஆரம்பிச்சிடறாங்க. அதனால மறுபடியும் பின்னாடி வந்துடுறாங்க. இப்பயும் 2 பேர் பறந்து விழுந்துறாங்க. எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்க டைம்ல நேரா குரோக்கோ பின்னாடி வந்துட்டு நான் ஒன்னு எடுத்துட்டு வாங்க போலாம் அப்படின்னு சொல்றான். நீ எப்படா எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு காகமி கேக்குறான். நான் எப்பவும் கூட்டத்துக்குள்ள போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி முன்னாடி போனேன், அங்க பிரெட் ஒன்னு எடுத்தேன், காசை வச்சேன் வந்தேன் அப்படின்னு சொல்றான். இவங்க எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கா போச்சு. இவனும் அவங்கள பார்த்துட்டு எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ரொம்ப சூப்பரா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா தீஞ்ச ரெக்கார்டு மாதிரி தான் கிடக்குறாங்க எல்லாம். அப்படியே நிறைய பிரெட் வாங்கிட்டு வந்து அந்த சீனியர்ஸ் கிட்ட எல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப பார்த்தா அந்த சீனியர்ஸ் வந்து இதை நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது உண்மையா தான் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேக்குறாங்க. ஆமா உங்களுக்காக தான் வாங்கிட்டு வர சொன்னோம், நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகாவும் சொல்றான். இவங்களுமே வந்துட்டு சரி ஃபர்ஸ்ட் யாருக்கு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி குரோக்கோக்கே தரலாம், அவன் தானே ஃபர்ஸ்ட் நமக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ கிட்ட தராங்க. அவன் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றான். குரோக்கோ ஃபேஸ்ல இவ்வளவு ஹாப்பியா நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆர்வமா சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருக்குது, என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அடுத்த சீன்ல எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேரா வந்துட்டு இன்டர் ஹை பிரிலிம்ஸ்க்கான ஒரு ஷெட்யூல் வந்திருக்குது. கேப்டனுமே வந்துட்டு சொல்றாரு இன்டர் ஹை பிரிலிம்ஸ் கொஞ்ச நாள்ல ஸ்டார்ட் ஆக போகுது, நம்ம ஒரு மேட்ச் தோத்தா கூட கம்ப்ளீட்டா வெளியே வந்துருவோம். டோக்கியோல மொத்தமா 4 பிளாக்கா பிரிச்சிருப்பாங்க, ஏல இருந்து டி வர. அந்த 4 பிளாக்ல வின் பண்ற ஒரு டீமையா செலக்ட் பண்ணி மொத்தம் 4 டீமுக்கு தான் சாம்பியன்ஷிப் லீக் நடத்துவாங்க. அந்த சாம்பியன்ஷிப் லீக் போற 4 டீம்ல பெஸ்டான 3 டீம், மொத 3 டீமா இருக்கிற டீம் தான் வந்துட்டு இன்டர் ஹைக்கு கூட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. 300 டீம் கலந்துக்கிற கேம்ல 3 டீமை தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே நீங்க சொன்னது கரெக்ட் தான், ஆனா இந்த ஒண்ணு மட்டும் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். 3 டீமை சூஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்களே, அவங்க ஒன்னும் சூஸ் பண்ணி எல்லாம் வரல, வின் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். நமக்கு இன்னும் பிரிலிம்ஸ்க்கு 3 வாரம் தான் டைம் இருக்குது. போன வாட்டி நம்ம லைட்டா சொதப்பிட்டோம், ஆனா இந்த வருஷம் நம்ம சொதப்பவே கூடாது. நிறையவே ஸ்ட்ராங்கான டீம் வரதான் செய்வாங்க. ஆனா நம்மளோட ரொம்ப பெரிய பிக்கெஸ்ட் ஆப்போனன்ட் வந்துட்டு சுட்டோகோ ஹை தான். போன வருஷம் இங்க நேஷன்ஸ்ல டாப் 8க்குள்ள போனாங்க. அதுக்கு மேல இப்ப வந்துட்டு ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள்ல இருக்கிற ஒருத்தனா இருக்கிறான். அவனை வின் பண்ணல அப்படின்னா நம்மளால சாம்பியன்ஷிப் லீக்குக்கே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆக்சுவலி அவர் சொன்னது வந்துட்டு மிடோரி மேட்ச் இருக்காங்க அந்த ஒரு ஸ்கூல்ல தான். காகமியுமே வந்துட்டு அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ கிட்ட கேக்குறான். நான் சொன்னாலும் நீ நம்ப மாட்டான், ஆனா கீசே சொன்ன மாதிரி தான், அவனை விட 4 பேருமே ரொம்ப நல்லா விளையாடுறவங்க தான் அப்படின்ட்டு மட்டும் சொல்றான் குரோக்கோ. சரி நம்மளோட கோச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் கேக்குறான். அவங்க வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்க போற ஆப்போனன்ட் இருக்காங்களே, அவங்களோட பிராக்டிஸ் மேட்ச் பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்றான் கேப்டன். கரெக்ட் அந்த டைம்ல கோச்சுமே வந்துட்டு என்டர் ஆயிடுறாங்க உள்ள. என்ன கோச் இப்ப ஸ்கிப்பிங் பண்ணாம வர்றாங்க அப்படின்னா ஆப்போனன்ட் டீம் ஒன்னும் அவ்வளவு ஸ்ட்ராங் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இயர் பையன் கேக்குறாங்க. லூசு பையல்கள் அவங்க ஒன்னும் இந்த அபிஷியல் மேட்ச்ல இந்த மாதிரி சில்லியாலாம் நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்றாரு. அண்ட் அவங்கள பார்த்துமே நீங்க அப்செட்டா இருக்க மாதிரி தெரியுது, ஒருவேளை அவங்க ஸ்ட்ராங்கான ஆளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவங்க டீம்ல ஒரு பிளேயர் மட்டும் நமக்கு ரொம்பவே தொந்தரவா இருப்பான்னு சொல்லிட்டு தெரியுது. இந்த வீடியோ ஃபுட்டேஜ் நீங்க அப்புறமா பாருங்க, ஆனா இப்ப இதுல இருக்க போட்டோவை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அவங்களுமே அந்த ஒரு பிளேயரோட போட்டோ பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ரொம்பவே உயரமா இருக்கிறான். இவனோட நேம் வந்துட்டு பாப்பா மியாய்சிகி. இவன் வந்துட்டு கிட்டத்தட்ட 2 மீட்டர் உயரம் 87 கிலோல இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபாரின் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க. என்னது 2 மீட்டர் உயரம் சொன்னீங்க, பணமரத்துல பாதி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சரி இவன் பேர் என்ன சொன்னீங்க? பாப்பா ஏதோ ஒண்ணு எங்களுக்கு
வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நேமே அவன் பேரே சரியா சொல்ல தெரியாம நின்னுட்டு இருக்காங்க. கோச்சுமே வந்துட்டு குரோக்கோ நீ இவனுக்கு ஏதாவது ஒரு நிக்நேம் ஐயா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏன் இவனை டேட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றேன். இவங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. என்னடா டேட்னா என்ன உங்க அப்பனாடா அவன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ ஒண்ணு வச்சுட்டு அதுவே இருக்கட்டும் நம்ம டேட்னே சொல்லிட்டு கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்லிடுறாங்க. அவனோட ஸ்ட்ரென்த்தே சிம்பிளா சொல்ல போனா அப்படின்னா அந்த ஹைட் மட்டும் தான். இங்க இருக்க ஸ்டூடெண்டோட ஸ்ட்ரென்த் பத்தாம இப்பெல்லாம் நிறையவே ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் தான் உள்ள இறக்கிக்கிட்டு கிடக்குறாங்க. அதுல இந்த டீம்ல போன வருஷம் இருந்த இடம் கூட தெரியாது. ஆனா இந்த வருஷம் இவன் ஒருத்தே வந்ததுல இந்த டீம் இப்ப கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாங்க. அப்படின்னு நம்ம எதுவும் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காகமி கேட்கறான். நம்ம எதுக்கு எதுவுமே பண்ணாம இருக்கணும். காகமி குரோக்கோ உங்க ரெண்டு பேருமே நான் புது ட்ரைனிங் செக்ஷன் சொல்லியிருக்கேன். அதை நீங்க இனிமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புது ட்ரைனிங் செக்ஷன் கொடுக்காங்க கோச். மே 16 வந்துட்டு இன்டர் ஹை பிரிலிம்ஸ் நடக்க போகுது. அதனால எல்லாருமே பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே நல்லா ரன்னிங் போக கிளாஸ்ல தூங்க அப்புறம் கிளப்புக்குள்ள வந்துட்டு லாட இதே தான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காகமி வந்துட்டு ஒரு சீனியர் கூட புதுசா ஒன்னுக்கு ஒரு ட்ரிக் பழகிக்கிட்டு இருக்கிறான். இதே மாதிரி இவங்க கண்டினியூவா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஃபைனலி அந்த ஒரு நாளுமே வருது மே 16. எல்லாருமே இப்ப வந்துட்டு மேட்ச் நடக்கிற அந்த ஒரு ஸ்டேடியத்துக்கு வந்து ரீச் ஆகுறாங்க. என்னடா நம்மளோட டேட் இன்னும் வரல போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகாவும் அங்க பாத்துக்கிட்டு இருக்கான். ஆப்பரண்ட்ல அவனை காணோம். அப்ப அந்த பக்கம் ஒரு சவுண்ட் கேக்குது. பார்த்தா கதவுல பாதியில இடிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான். ஆனா இவங்க ஜப்பான்ல கதவு கூட உயரம் வைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சுதான் வந்துகிட்டு இருக்கான். அவன் தான் நம்ம டேட். அன்னியாரு ஹியூகா வந்துட்டு ஒரு பால கீழே தெரியாம அங்கிட்டு விட்டுறான். அவன் ஆப்பனன்ட் டீம் கிட்ட போய் பால் எடுக்க போறான். அவன் எடுக்கும்போது அவங்க டீம்ல ஒரு பிளேயர் வந்துட்டு நீங்க தான் உண்மையிலே கைஜோ டீமை டிஃபீட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். ஆமா நாங்க தான் இவங்களை வின் பண்ணோம். ஆனா அது ஜஸ்ட் ஒரு பிராக்டிஸ் மேட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் சொல்றான். நீங்களே இவங்களை வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் நான் நினைச்ச அளவுக்கு டஃபாலாம் இருக்காது போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் சொல்றான். அப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த டேடுமே வந்துட்டு என்னது ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் உங்க கூட தோத்தாங்களா? நான் ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் டிஃபீட் பண்ணனும்னு சொல்லிட்டு தான் எனவே இவங்க அங்க இருந்து கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா அவங்க என்ன ரொம்ப வீக்கா இருக்காங்க போலயே எனக்கு ரொம்பவே டிசப்பாயின்மென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவன் அப்படியே சொல்லிட்டு நடந்து போகும்போது அப்படியே கீழே பாக்குறேன். கீழே பார்த்தா குரோக்கோ நின்னுகிட்டு இருக்கான். என்னப்பா தம்பி குழந்தைங்க எல்லாம் கோர்ட்டுக்குள்ள வரக்கூடாது நீ எதுக்கு இங்க வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை துண்டா தூக்கிக்கிட்டு கேக்குறான். அப்போ குரோக்கோ உள்ள போட்டு ஜெர்சியை பார்த்ததுக்கு அப்புறம் ஓ நீ பிளேயரா அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுறான். குழந்தைங்க கூட போய் அவங்க தோத்துருக்காங்க ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் ஒரு குழந்தைங்க தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். நம்ம டீம் பிளேயர்ஸ் எல்லாம் விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. உண்மையை சொல்ல போனா எனக்கு இப்பதான் கொஞ்சம் எரிச்சலாகவே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். இப்பதான் நீ ஜெயிக்கணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கே வர போலயே குழந்தைய கடுப்பாக்கணும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கடுப்பாகும்னு சொல்லிட்டு நம்மளோட டேடுக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். இப்ப ரெண்டு டீமுக்குமே கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பால் மேல ஹைட்டா தூக்கி போடுறாங்க. காகமி ரீச் போய் பிடிக்கிறதுக்குள்ளே டேட் வந்துட்டு அசால்ட்டா பிடிச்சு அங்கிட்டு தள்ளி விட்டுறான் அவங்க டீம் கிட்ட. அவங்க டீம் பிளேயர் மறுபடியும் டேட் கிட்டே தரான். டேட் வந்துட்டு அழகா ஜம்ப் பண்ணி ஷூட் பண்ண வரான். காகமி ஜம்ப் பண்ணி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்றான். ஆனா டேட் வந்து அவனோட ஹைட் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால அவனுக்கும் மேல ரீச் போய் அழகா ஷூட் பண்ணிடுறான். அடுத்த பால் நம்ம டீம் பிளேயர்ஸ் ட்ரிபிளிங் பண்ணிக்கிட்டே கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. கொண்டு வந்துட்டு அழகா ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஷூட் பண்ணவும் செய்றாங்க. பட் அந்த இடத்துல டேட் உள்ள வந்து தடுத்து விட்டுறான். அந்நியர காகமிக்கு பின்னாடி அவனுக்கு ஒன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு இல்லையா தனியா அந்த ஒரு சீனியர் அவர் வந்துட்டு அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டு நிக்கிறாரு. சரி நான் போய் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி போறான். பாயிண்ட் பார்த்து ஆப்போனன்ட் டீம் 8 நம்ம டீம் 3ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டேட் நிறைய ஷூட் பண்ண ட்ரை பண்றான். பட் அவன் பண்ற எதுவுமே கரெக்டா உள்ளே உள்ள மாட்டேங்குது. எல்லாமே பேஸ்கெட்ல பட்டு வெளியே வந்துகிட்டு தான் இருக்குது. எதுவுமே கரெக்டா உள்ளே போக மாட்டேங்குது. அவங்க டீம் பிளேயருக்கே ஒன்னும் புரியல. எப்பவுமே கரெக்டா தான் ஷூட் பண்ணுவான். எதுக்கு இப்ப நிறைய மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனால ஈஸியா ஸ்கோர் பண்ணவே முடியாது. ஏன்னா காகமி வந்துட்டு டேட அவனோட கம்ஃபர்டபிள் பிளே ஸ்டைல்ல விளையாடவே விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச் சொல்றாங்க. அப்பதான் காகமி வந்துட்டு அந்த டேடுக்கு பின்னாடியே நின்று அவனை மறைச்சுக்கிட்டே தான் நின்னுகிட்டு இருப்பான். அவன் எந்த பக்கம் மூவ் பண்ணாலும் அந்த பக்கம் இவன் போய் கரெக்டா கையை வச்சு மறைச்சுக்கிடுவான். அவனால கம்ஃபர்டபிளா அடிக்கவே முடியாது ஒரு ஷாட்டை. ஆக்சுவலி இந்த ஒரு ட்ரிக்கை தான் அந்த சீனியர் பிளேயர் இசுகி வந்துட்டு காகமி கிட்ட சொல்லி கொடுத்திருப்பாரு. காகமியே நீ முடிஞ்சா என்ன தாண்டி ஷூட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிராக்டிஸ் செக்ஷன்ல எப்பவுமே ஆடுவாங்க. காகமி கையில பால் இருக்கப்ப அவரை தாண்டி அவனால எதுவுமே பண்ண முடியாது. எந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் அவர் மூவ் ஆகுவாரு. அவன் ஈஸியா ஒரு பொசிஷன்ல நின்று ஷாட் பண்ணுவான் அப்படின்னா அந்த ஒரு பொசிஷனை மட்டும் கவர் பண்ணிட்டாலே போதும். அவன் கண்டிப்பா மிஸ் பண்ணதான் செய்வான். அந்த ஒரு ட்ரிக்கை தான் இங்க ஃபாலோ பண்றாங்க. அவன் எங்க போகணும்னு சொல்லி நினைக்கணும் அங்க போக விடக்கூடாது. அவன் எங்க பால கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நினைக்கணும் அந்த பக்கம் அவனை போகவே விடக்கூடாது. அவனை கம்ஃபர்டபிள் ஜோன்ல இருந்து வெளியே எடுக்கணும் அப்படின்றத உங்களோட பிளான். அதே மாதிரி தான் பண்றான் இப்ப காகமியுமே. இப்பவுமே அவன் வந்துட்டு மிஸ் பண்ணதான் செய்யறான். அடுத்து மறுபடியும் அதே மாதிரி தான் ஒரு பால் வருது. டேட் எல்லாம் வந்துட்டு யாருடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்ம கடுப்போட இருக்கான். இப்பயுமே வந்துட்டு மிஸ் பண்ணிடுறான். இவன் ரொம்பவே கடுப்பேத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் பிளேயர் கிட்ட கடுப்போட சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஒன்னும் பிளாக் பண்ணலாம் இல்லடா வா வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இவங்க கேப்டனும் சொல்லிட்டு கூட்டு போறாங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்றது எனக்குமே கொஞ்சம் கடுப்பா தான் இருக்குது. நானுமே டைரக்டா ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி ஓடி போறான். அப்படியே அவன் டேட் கிட்ட வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்டா என்ன அப்படின்னா இந்த மேட்ச் முடியறதுக்குள்ள கண்டிப்பா நான் ஒரு வாட்டியாவது பிளாக் பண்ணிடுவேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. உங்கள மாதிரி குழந்தை டீம் கிட்ட எல்லாம் நாங்க கண்டிப்பா தோக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டேட் சொல்றான். அண்ட் செகண்டா என்ன அப்படின்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டே காகமி ஓட ஆரம்பிச்சிடறான். அவங்க டீம் பிளேயர் வந்துட்டு காகமி கிட்ட பால பாஸ் பண்றான். அந்த பால் பார்த்தா நேரா டேட் கிட்ட தான் வருது. சே நான் லக்கி போல என்கிட்டே பால் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அந்த இடத்துல டேட் வந்துட்டு குரோக்கோவை நோட் பண்ணல. டேட் கிட்ட பால் போறதுக்குள்ளே குரோக்கோ பால உள்ள வந்து தட்டி விட்டுறான். அந்த பால காகமி வாங்கின மறு செகண்ட் அப்படியே ஷூட் பண்ணிடுறான். குழந்தைங்க கூட சில நேரத்துல உனக்கு தொந்தரவா இருக்கும்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் ஷூட் பண்ணிருப்பான் காகமி. இதை கேட்டுட்டு குரோக்கோமே ஃபர்ஸ்ட் நீ குழந்தைன்னு சொல்றதை நிறுத்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இப்பதான் இன்டர் ஹை பிரிலிம்ஸே ஸ்டார்ட் ஆயிருக்குது. இதுக்கப்புறமா தான் நிறைய கேம்ஸ் இதுல நடக்க போகுது. அதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.